السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரிய சகோதரர்களே, அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் நாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லட்சியத்தை நம்முடைய வாழ்வில் அதனை அங்கீகரித்து நன்மைகளை கொடுப்பானார். அன்புக்குரிய சகோதரர், இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய புத்தகம் என்ன புத்தகம்? அந்நஹுல் வாதிஹ், அரபு இலக்கணங்கள் சட்டத்தை கொண்ட புத்தகம். நம்ம ஏற்கனவே சில சட்டங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஜும்லா முஃபீதானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், பயனுள்ள வாக்கியம். அதே போன்று கலிமா, ஒரு வார்த்தை எத்தனை வகைப்படும் என்று பார்க்கும்போது எத்தனை வகைப்பட்டுச்சு? 3 வகை. இஸ்மு, ஃபிஐல், ஹருஃப் அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். இஸ்முக்குண்டான வரையறை என்னங்கிறத சொன்னாங்க, ஃபிஐலுக்குண்டான வரையறையை சொன்னாங்க, ஹருஃபுக்குண்டான வரையறையும் சொன்னாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அல் ஃபிஅலுல் மாதி நம்ம பார்த்தோம். ஃபிஅலுல் மாதினா என்ன? கடந்த காலத்தை குறித்து எதுவெல்லாம் அறிவிக்குமோ, ஒரு வினைச்சொல் கடந்த காலத்தை குறித்து அறிவிச்சிச்சுன்னு சொன்னால் அவைகளெல்லாம் ஃபிஅலுல் மாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பக்கம் 20, புத்தகம் அந்நஹுல் வாதிஹ். சரிங்களா? முதலாவது பாகம் அல் ஃபிஅலுல் முதாரி. 20வது பக்கத்தில் இருக்கா அல் ஃபிஅலுல் முதாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தை நான் இங்கே எழுதியிருக்கிறேன். அந்நஹுல் வாதிஹ் அல் ஃபிஅலுல் முதாரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபிஅலுல் முதாரினா என்ன அப்படிங்கிறது நம்ம தெரியணுமா இல்லையா? அதனுடைய விளக்கம், தாரிஃப், டெஃபினிஷன், காயிதா, விதி என்ன அப்படின்னா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் 21வது பக்கத்தில் சொல்கிறாங்க. அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன் ஃபுல்லாக. அல் ஃபிஅலுல் முதாரி, முதாரியான ஃபிஅல்னா என்ன அப்படின்னா, அதாவது வருங்கால வினைச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹுவ குல்லு ஃபிஅலின், ஒவ்வொரு ஃபிஅலும், எதுல்லு அறிவிக்கும், அலா ஹுசூலி அமலின், ஒரு அமலை குறித்து, ஒரு செயல் நடந்ததை குறிக்கும். சரிங்களா? அதற்கு ஒவ்வொரு ஃபிஅலும் செயல் நடந்ததை குறிக்கும். ஃபி ஸமனில் ஹாதி அவில் முஸ்தக்பல், நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை குறித்து அறிவிக்கும். பார்த்தீங்களா? அதான் ஃபிஅலுல் முதாரி. சரிங்களா? நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபிஅலும் ஃபிஅலுல் முதாரி ஆகும். சிம்பிளாக என்ன அப்படின்னா, நிகழ்காலம் வருங்காலத்தை அது சம்மந்தமாக சொல்லக்கூடிய ஃபிஅல்கள், வினைச்சொல்கள் என்னது? ஃபிஅலுல் முதாரி. இதுதான். சரிங்களா? அதை நம்ம இன்ஷாஅல்லாஹ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நிபந்தனையா? வலா புத்த. வலா புத்த அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க, அவசியமாகும். ஐயக்கூன, இருப்பது அவசியம். மபுதுஅன், மபுதுஅன்னா ஆரம்பிப்பது, அதனுடைய ஆரம்பத்தில் இருப்பது அவசியம். பிஹருஃபின், ஒரு எழுத்தோ, அல்லது அவு அஹ்ருஃபில் முதாரஅ, முதாரியான ஒரு எழுத்தோ அல்லது முதாரியான எழுத்து அப்படின்னு சொல்லி சில எழுத்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வஹி அல் ஹம்ஸத்து வன் நூனு வல் யாஉ வத்தாஉ, ஹம்ஸாவோ அல்லது நூனோ அல்லது யாவோ அல்லது தாவோ, இதை கொண்டு இந்த முதாரியான எழுத்திலிருந்து ஒன்றோ அல்லது அதிலிருந்து மற்றது ஏதோ ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா அப்படி வருவது தான் முதாரியான ஃபெயலுடைய இன்னொரு அடையாளம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதாரியான ஃபெயலுன்னு சொன்னா நிகழ்காலம் எதிர்காலத்தை குறித்து அறிவிக்கக்கூடிய ஃபெயலாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த ஃபெயலில் ஆரம்பத்தில் ஒன்றா யா இருக்கும், அல்லது ஹம்சா இருக்கும், அல்லது தா இருக்கும், அல்லது நூன் இருக்கும். அந்த சர்ஃபில் நம்ம பார்த்தோமா இல்லையா? எஃப்ஐல், எஃப்ஐலான், எஃப்ஐலூன, அதுக்கு அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா, யாங்கிறது எதுக்கு வரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஆனா இந்த 4 எழுத்து இல்லாம அது என்ன 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 செய்யப்பட்டிருக்காது, அந்த முதாரியான ஃபெயல் ஆரம்பிக்கப்பட்டிருக்காது. இந்த 4 எழுத்து கொண்டுதான், சரிங்களா, ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரி, ஓகே, புரிஞ்சுதா? அது இந்த காயிதா புரிஞ்சுதா? இதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, அந்த தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அம்சிலா, உதாரணங்கள் என்ன சொல்றாங்க? அகுசிலு எதைய, அகுசிலு எதைய, அகுசிலுனா நான் கழுவுகிறேன், எதையனா என்னுடைய கையை நான் கழுகிறேன் அப்படிங்கிறாங்க.
ரெண்டாவது அல்பசு தியாபி, அல்பசுனா நான் வியர் பண்றேன், அணிகிறேன். அல்பசு சியாபினா என் ட்ரெஸ்ஸை நான் போடுறேன், நான் ட்ரெஸ்ஸை போடுகிறேன். பெண் அர்த்தம் கொடுக்குது, போடுகிறேன், நிகழ்காலம். ஒரு முதாரியான ஃபெயில். அல்பசுங்கிறது நீ முதாரியான ஃபெயில். அகுசில் நான் கழுகிறேன், என்ன அர்த்தம்? நான் கழுகிறேன் அப்படின்னா நிகழ்காலம், அப்போ முதாரியான ஃபெயில். மூணாவது பாருங்க, நல் ஆபு பில் குரத்தி, பாலை கொண்டு நாங்க விளையாடுகிறோம். சரிங்களா, விளையாடுகிறோம், அப்போ நிகழ்காலத்தை குறிக்குது, முதாரியான ஃபெயில். நம்ஷி ஃபில் ஹுகூலி, வயல்களில் நாங்கள் நடக்கிறோம். ஹுகூல்னா வயல், வயல்கள். சரிங்களா, அந்த வயல்களில் நாங்கள் நடக்குகிறோம். அடுத்து அஞ்சாவது என் பஹு, குறைக்கிறது. அல் கல்பு, கல்புனா நாய் குறைக்கிறது. ஆறாவது என் தபிகுல் ஹாரிசு, காவலாளி விழிப்போடு இருக்கிறான், ரொம்ப கவனத்தோடு இருக்கிறான். என் தபிகுனா கவனமாக இருக்கிறான். தஅகுலுல் பின்து, தஅகுலுனா சாப்பிடுகிறாள், பின் சிறுமி சாப்பிடுகிறாள். தத்குலுல் வர்தத்து, ரோஜா வாடுகிறது, வாடி இருக்கு, சொல்லுவோமா இல்லையா? அப்ப இதுல ஆரம்பத்துல பாருங்க, இந்த 8 உதாரணங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு உதாரணலையும் 2 வார்த்தை இருக்குதா இல்லையா? அது முதல் வார்த்தை எல்லாமே பாருங்க ஒரு ஃபியல். அது எதை சம்பந்தமான ஃபியல்? என்ன ஃபியல் அது? முதாரியான ஃபியல். என்ன ஃபியல் அது? முதாரியான ஃபியல். அந்த லெசன் தானே பார்க்குறோம். எது சம்பந்தமான ஃபியல்? முதாரியான ஃபியல். எல்லாமே கடந்த காலத்தை குறித்து அறிவிக்குதா அல்லது நிகழ்காலத்தை குறித்து அறிவிக்குது? சரிங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதிர்காலத்தை குறிக்கவே இல்லையே, டவுட் வரலாமா இல்லையா? இப்போ அகுசிலுங்கிறதுல உதாரணத்துக்கு ச அகுசிலு, இந்த சீனை போட்டுட்டீங்கன்னா நான் கழுகுவேன். சரிங்களா, அது நம்ம வரக்கூடிய இதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, நான் வரக்கூடிய இதில் நான் இது பண்ணுவேன், சௌஃப ச இதெல்லாம் சேர்த்துவாங்க. இப்போதைக்கு நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது, இடத்துக்கு ஏற்ப அகுசிலு எதைய கதன், நாளைக்கு அப்படின்னு போடும்போது நம்ம இப்போ கழுகிட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டோம், நாளைக்கு நான் கையை கழுகுவேன். இப்போ இடத்திற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும், அர்த்தங்கள் வைக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்து நிகழ்காலம். சரிங்களா, இப்போ நிகழ்காலத்தை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபியல்களும் அல் ஃபியலுல் முதாரி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நிபந்தனை பூர்த்தி ஆயிடுச்சா? ரெண்டாவது நிபந்தனை என்ன சொன்னாங்க? மபதூன் பி ஹருஃபின் அவ் அஹ்ருஃபில் முதாரிஆ, முதாரியுடைய அடையாளம் கொண்டது எழுத்து 4இல் 1 வர வேண்டும் சொன்னாங்களா இல்லையா? ஹம்சா சொன்னாங்க, நூன் சொன்னாங்க, யா சொன்னாங்க, தா சொன்னாங்களா? இப்ப பாருங்க, அகுசிலுள்ள ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன? ஹம்சா வந்திருக்குது. ரெண்டாவது உதாரணத்துல அல்பசுல ஹம்சா வந்திருக்கு. நல்அபுல நூன் வந்திருக்கு. நம்ஷீல என்பஹுல என்தபிஹுல தஅகுலு தத்புலு வந்திருக்கா? இது முதாரி ஃபில் ரெண்டாவது அடையாளமும் பூர்த்தியாகி விட்டது. இப்போ இதனுடைய மாதியில நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, முதாரியான ஃபெயில் இருக்குன்னா இதோடைய கடந்த கால வினைச்சொல் இருக்குமா இல்லையா? அதைத்தான் நீங்க பிரிச்சு எழுதி போட்டிருக்கிறேன். அகுசிலுனா இது உடைய மாதி கசல, கசலனா அவன் ஒரு ஆண் கழுகிறான். ஃபஅல படிச்சோம்ல, கசல அந்த பேட்டர்ன்ல இருக்குது. ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, கசல. சரிங்களா, இத நான் கழுகினேன்னு சொல்லி மாத்தணும், இந்த பேட்டர்ன்ல தான் மாத்தணும். அகுசிலு, நாங்கள் கழுகிறோம்னா நகுசிலு. அப்ப அந்த பேட்டர்னை ஃபுல்லா நம்ம பாடமாக்கணும். எப்படி? அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது பிரச்சனை. ஆ ஹம்சா வந்து அணை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அதே மாதிரி நஹ்னுக்கு நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா நீங்க அந்த பேட்டர்னை மனப்பாடம் பண்ணிடணும். எஃப்அல் எஃப்அலூன எஃப்அலு எஃப்அல் எஃப்அலான் எஃப்அலூன தஃஅலு தஃஅல எஃப்அல்ன. அதே மாதிரி யகுசில் யகுசிலானி யகுசிலூன தகுசில் யகுசிலானி யகுசில்ன மனப்பாடம் பண்ணணும், டக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ரெண்டாவது உதாரணத்துல அல்பசுன் இருக்கு, முதாரியான ஃபைல். நான் அணிகிறேன், அதோடைய மாதி எப்படி இருக்குன்னா லபிச, லபிச லபிசா லபிசு லபிசத் லபிச லபிசதா லபிஸ்ன இருக்கா இல்லையா? அதை நம்ம வந்து நான் அணிகிறேன்ங்கிறது அல்பசு. அப்ப அவன் ஒரு ஆண் ஆடை அணிகிறான் அப்படின்னா அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? எல்பசு. அவன் ஒரு ஆண். டக்குன்னு மைண்ட் வரணும், வராது.
இது பிராக்டிஸ் ஒன்லி. பிராக்டிஸ் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா வராது. டக்குன்னு அவர்கள் பல பெண்கள் ஆடை அணிகிறார்கள், எப்படி சொல்லுவீங்க? எல்பஸ்ன தல்பசு தல்பசு தல்பசானி எல்பஸ்ன. சரிங்களா? அப்படி வரணும். சரிங்களா? சரி, இதை முடிச்சுக்குவோம். இப்போ பாருங்க, நல் அபு அடுத்து என்ன ஃபெயில் வந்திருக்கு? மூணாவது என்ன வந்திருக்கு? முதாரியான ஃபெயிலு மூணாவதுல பாருங்க. உதாரணம் மூணாவது எது முதாரியான ஃபெயில்? மூணாவதுல நல் அபு. நல் அபு தான் முதாரியான ஃபெயில். சரிங்களா? அடையாளத்தை நான் கேட்கல, நூனுங்கிறது அடையாளம். நல் அபு அதோடைய மாதி லஇபன்னு இருக்கும். லஇப லஇப நீ முதாரியா மாதினா எல் அபு எல் அபானி எல் அபுன தல் அபு தல் அபானி எல் அபுன. அப்புறம் என்னது? தல் அபு தல் அபானி தல் அபூன தல் அபீன தல் அபானி தல் அபுன அல் அபு நல் அபு. சரிங்களா? அதே மாதிரி நம்ஷி. நம்ஷி பொறுத்தளவில் அது சொன்ன இன்னும் குழப்பமாகும். அதோட இறுதியில் வேற ஒரு லெட்டர் வந்திருக்குது, இல்லத்துடைய லெட்டர்னு சொல்லுவாங்க. மஷான் இருக்கும். 2 லெட்டர் நீங்க நினைச்சுக்கோங்க, 2 லெட்டர் கிடையாது. இது வந்து இதுல வந்து மறைந்து இருக்குது, தக்தீரா இருக்கு. அதோடைய பாடம் வந்து லாஸ்ட்ல வரும். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஃபைலை விட்டுருங்க. ஆனா அதோடைய மாதிரியான ஃபைல் இது. என்பஹு குலைக்கிறது. அந்த நாய் என்ன பண்ணுது? குலைக்குது. நபஹ. சரிங்களா? அவரான் குலைத்தான் சொல்ல முடியாது. நபஹல் கல்பு அப்படி சொல்லாமல்ல. அந்த நாய் குலைத்தது, இரு நாய்கள் குலைத்தது, பல நாய்கள் குலைத்தது. நபஹ நபஹா நபஹு, அப்போ குலைக்கிறது. என்பஹு என்பஹானி என்பஹூன, தன்பஹு தன்பஹானி என்பஹன. இப்படிதானே? அவ குலைச்சிட்டே இருக்கிறா, சில நாள் பயன்படுத்துவோம். அப்படிதானே? நான் வீட்டுக்கும் ஒரு கொலை அவ தன்பஹு போடுற வேண்டிதான். எப்படிதானே? தஃஅலு தன்பஹு சொல்றான் உதாரணத்துக்கு. ஆண்களா இருந்தா என்பஹு போடுற வேண்டியதான். சரி, இன்தபஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்தபல் ஹாரி விழிப்போடு இருக்கிறார், கவனமா இருக்கிறார். ஓகே. அப்போ இன்தபகங்கிறது வந்து இது 2 4 5 எழுத்து ஃபைல். இது நம்ம வரக்கூடிய நாட்கள் அப்படி. இதனால நம்ம 3 எழுத்து ஃபைல் தான் பார்த்துருக்குறோம். அப்போ அதோடைய என்தபிகுங்கிறோடைய மாது இங்க இருக்கு, இன்தபக. சரி, தகுலு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைல். தகுலுடைய மாது எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அக்கல. அக்கல அது வந்து முதாரியம் யகுலு யகுலானி யகுலூன தகுலு பெண்பாலுடைய காயிப் படர்க்கை. சரிங்களா? சரி. தத்புலு வாடுகிறது. தபுல தபுல எதுபுல் எதுபுலானி எதுபுலூன தத்புலு. சரிங்களா? தத்புல் பின் தீவிர தத்புல் வர்தத்துன்னு வரும். தகுலுல் பின் சாப்பிடுகிறாள். தத்புலுல் வர்தத்து ரோஜா வாடுகிறது. மாதியான ஃபெயில். மாதின்னு சொன்னோம்னா கடந்த கால வினைச்சொல். சரி, ஓகே. இப்போ இதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபெயிலுல் முதாரி வருங்கால வினைச்சொல், நிகழ்கால வினைச்சொல் அப்படின்னா என்னங்கிறத சொல்லிட்டாங்க. அது நம்ம வந்து நல்லா டீப்பாகவே சர்ஃபில் பார்த்தாச்சு. இருந்தாலும் கூட அந்த உதாரணங்கள் எப்படிலாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இதில் நம்ம வந்து மாதியான ஃபெயிலை நல்லா சர்ஃப் செஞ்சு அதை பழகி இருந்தால் தான் முதாரியான ஃபெயில் வரும். எக்ஸாமே உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த சம்மந்தமான பாடங்களில் எப்படிலாம் கொடுப்பாங்க தெரியுமா? நம்மளாம் படிக்கிற காலத்தில் எழுதும்போது தமிழில் இருக்கும், அதை நம்ம அரபியில் மாற்றணும். அவர்கள் பல பெண்கள் படித்தார்கள், அவர்கள் பல ஆண்கள் சாப்பிட்டார்கள், இந்த மாதிரி நீங்கள் பல ஆண்கள் குழப்பம். கரெக்டாக தான் எழுதுறமான்னு டவுட் ஆயிரும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி கேட்டாலும் தமிழில் கேட்டாலும் நம்ம என்ன செய்ய பழகணும்? டக்குன்னு சர்ஃப் செஞ்சு பழகணும். அந்த சர்ஃப் வந்தால் தான் அரபி பிடிமானம் கிடைக்கும். சரி, இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த பாடம் உங்களுக்கு இதோடு நிறைவடைகின்றது. இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னோம்னா அல் ஃபிஅலுல் முதாரி, அதை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாடம் ஃபிஅலுல் அம்ரு, கட்டளை வினைச்சொல். அது நம்ம சர்ஃபில் இருக்கிறத அதை கட்டளை வினைச்சொல் எப்படி உருவாக்கணுங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த காயிதாவோட பார்த்தோம்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் படித்த வரைக்கும் மனங்களில் நிறுத்தி இந்த மார்க்கத்தை சிறந்த முறையில் படித்து பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தருவானாக. இந்த சபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்வானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.